பரலோகத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் இப்பொழுதே பரலோகவாசிகளாக பரலோக குடிமக்களாக இந்த பூலோகத்திலே வாழ்வோம். அது எப்படி என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் நினைப்பது போல எல்லாம் நடக்காவிட்டாலும் கூட நாம் கவலையோ பதற்றமோ அதைரியமோ அடைய வேண்டியதில்லை. நாம் பரலோக குடிமக்கள் என்பதால் நம் பிரச்சனைகளை தேவனிடம் கொண்டு செல்லலாம். தேவன் நிச்சயமாகவே பார்த்து கொள்வார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்த விரும்புகிற அன்புள்ள தேவனே, சமாதானத்தின் பாதையை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். சிவசுப்பிரமணிய ஐயர் என்று ராமேஸ்வரத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தார். இவரிடம்தான் அப்துல் கலாம் சிறு வயதில் பாடம் கற்றுக்கொண்டார். மிக அக்கறையாக பாடங்களை நடத்தக்கூடியவர் இந்த ஆசிரியர். அப்துல் கலாமின் மேல் இவருக்கு தனிப்பட்ட பாசம் இருந்தது. தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்வாராம். அக்காலத்தில் ஜாதி வெறி தலைவிரித்தாடியது. அப்துல் கலாம் முகமதியராக இருந்ததுனால சிவசுப்பிரமணிய ஐயருடைய வீட்டில் அவருக்கு உணவு கொடுக்க சிவசுப்பிரமணிய ஐயருடைய மனைவி மறுத்து விடுவார்கள். ஆனால் ஆசிரியரை அவருக்கு பரிமாறுவாராம். இந்த ஆசிரியர் ஒரு முறை பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்பதையெல்லாம் மாணவர்களுக்கு காண்பித்தார். கடற்கரைக்கு அழைத்து சென்று அவைகள் பறக்கிற விதத்தை நன்றாக கவனிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். பிறகு அப்துல் கலாமிடம் பேசிய போது, நீ பெரியவனாகி ஒரு விஞ்ஞானியாக இருக்க வேண்டும், பல அரிய பெரிய கண்டுபிடிப்புகளை நீ நிகழ்த்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். ஆசிரியர் அவரிடத்தில் காட்டிய அன்பும் அவர் கொடுத்த எதிர்பார்ப்பும் அப்துல் கலாமின் வாழ்க்கையை மாற்றி போட்டது. இந்நாட்களில் தலையணை போன்று புத்தகங்களை வைத்து நம்முடைய மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல் கலாம் படித்த காலத்தில் இது போன்ற பெரிய புத்தகங்கள், பெரிய தகவல்கள் எல்லாம் இல்லை, சிறிய புத்தகங்கள் தான். ஆனால் சிந்திப்பதற்கும் யோசிப்பதற்கும் அப்துல் கலாம் கற்றுக்கொண்டார். இன்றைக்கு தலையணை புத்தகங்களை படிக்கிற மாணவர்கள் அப்துல் கலாமுக்கு ஈடாக கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியவில்லை என்பது வேதனை தானே. ஆனால் இந்த விஞ்ஞானியை உருவாக்கியவர், அவர் விஞ்ஞானத்தில் ஆர்வம் கொண்டு பெரிய சாதனைகளை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த சிவசுப்பிரமணிய ஐயர் தான். நாம் என்ன எதிர்பார்ப்போடு வாழ்கிறோம்? எதை சாதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்? நல்ல எதிர்பார்ப்பை நமக்கு உண்டாக்குகிறவர்கள் யார்? அவர்களை நாம் முன்மாதிரிகள் என்று அழைக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லோருமே முன்மாதிரிகள் தான். ஒன்று நல்ல முன்மாதிரிகளாக இருப்பார்கள், அல்லது தவறான முன்மாதிரிகளாக இருப்பார்கள். பவுல் ரோமருக்கு எழுதும்போது, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆம், பவுல் கற்றுக் கொடுத்த உபதேசமானது ஐக்கியத்தை பற்றியது, அன்பை பற்றியது, ஒற்றுமையை பற்றியது. ஆனால் பிரிவினை உண்டாக்குகிறவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக வேலை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் தவறாக நடக்க முற்பட்டால் அவனை விட்டு அவள் பிரிந்து செல்வது தானே நியாயம். அதுபோலத்தான் தேவனுடைய பிள்ளைகளில் பிரிவினைகளை உண்டாக்க விரும்புகிறவர்கள், வேறுபாடுகளை உண்டாக்குகிற முயல்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிற எச்சரிப்பு என்ன? அவர்களை விட்டு விலகி. தவறான முன்மாதிரிகள் என்ன செய்வார்கள் என்பதையும் பவுல் எச்சரிக்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இல்லை, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவர்கள், தங்களுக்கே ஊழியம் செய்து கொள்கிறவர்கள். அவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் என்கிறார். இயேசுவானவர் அப்படித்தான் அவர்களை அழைத்தார். மிக இனிமையாக பேசுவார்கள், நாய வசனிப்பு என்கிறார் பவுல், இச்சக பேச்சு என்கிறார். இந்த பேச்சினாலே கபடில்லாதவருடைய இருதயங்களை அவர்கள் வஞ்சித்து விடுகிறார்கள். பொதுவாகவே நமக்கு நம்மேல் அதிக ஆர்வம் உண்டு. நம்மை நாம் முக்கியப்படுத்துவதற்கு விரும்புவோம்.
அப்படிப்பட்ட நயமான வார்த்தைகளை பேசி இவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். இவர்கள் வேறு விதமாய் நடக்கிறவர்கள் என்று பிலிப்பியரிலே பவுல் சொல்கிறார். அவர்கள் என்று 18ஆம் வசனத்தை ஆரம்பிக்கிறார். எவர்கள்? அதற்கு முன்னால் அவர் பேசியிருக்கிறார். கடந்த வாரத்தில் பார்த்தோம். நாய்கள், பொல்லாத ஊழியக்காரர், சுண்ணத்துக்காரர் என்று பார்க்கிறோம். நாய்கள் என்பவர்கள் யார்? தேவனுடைய உபதேசம் என்ன சொல்கிறதோ அதற்கு விரோதமாக உபதேசத்தை சொல்லுகிறவர்களை கடித்து குதறுவதற்கு தயாராக இருக்கிறவர்கள். பொல்லாத ஊழியக்காரர், தங்கள் உடன் ஊழியக்காரரிடம் அன்பில்லாதவர்கள். சுண்ணத்துக்காரர், வெளிப்பிரகாரமான வேடங்களை அணிந்து கொண்டு உட்பிரகாரமான விருத்த சேதனத்தை மறுதளிக்கிறவர்கள். அநேகருக்கு வெளிப்பிரகாரமான தோற்றம்தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உள்ளே மன மாற்றத்தை குறித்து அவர்கள் அதிகம் கவலைப்படுவதில்லை. இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று பவுல் சொல்கிறார். அதாவது இவர்கள் இயேசுவை எதிர்ப்பவர்கள் இல்லை. வெளிப்படையாக இயேசுவை பற்றி தான் பேசுவார்கள். ஆனால் சிலுவையை சுட்டிக்காட்டுகிற வாழ்க்கையை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். சிலுவை என்ன கற்பிக்கிறது? உன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விடு என்று சொல்கிறது. ஆனால் தங்களுடைய சொந்த ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களை இவர்கள் ஆதரித்து அவர்களை அதற்குள்ளாக வளர்ப்பார்கள். பவுல் எப்படிப்பட்ட வேதனையோடு சொல்லுகிறார் என்று பாருங்கள். உங்களுக்கு இதை குறித்து அநேகந்தரம் நான் சொல்லிவிட்டேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இது நினைத்தால் எனக்கு அழுகைதான் வருகிறது. இன்றைக்கு தங்கள் சுயநலத்துக்காக மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். நாம் மிகுந்த எச்சரிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய முடிவு அழிவு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களோடு அப்படிப்பட்டவர்கள் போராடலாம், உங்களை அவர்கள் அழிக்க பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று சொல்கிறார். நாம் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருந்தால், நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைகிறவர்களாக இருந்தால், நம்மோடு போராடுகிறவர்களை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையும் இல்லை. அவருடைய தேவன் வயிறு என்கிறார். சாப்பிடுதல் பாவம் அல்ல, ஆனால் அதுவே வாழ்க்கையின் மையமாக மாறிவிட்டால். வேட்டையாடி விட்டு வந்த ஏசா பசியோடு இருந்தார். யாக்கோபிடத்தில் எனக்கு பசிக்கு உணவுதா என்று கேட்கிறான். அவனோ ஒரு வஞ்சகன். நீ உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தால் உனக்கு சாப்பாடு தருகிறேன் என்று சொல்கிறான். தேவன் ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடு இந்த சேஷ்டபுத்திர பாகம். ஏசாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்பொழுது எனக்கு சாப்பாடு வேண்டும், அவ்வளவுதான். அநேக சமயங்களில் இந்த சாப்பாட்டுக்காக இல்லாவிட்டாலும் தங்களுடைய சுயநலத்துக்காக அநேகர் தேவனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவருடைய மகிமை அவருடைய லட்சியம் என்கிறார். அதாவது வெட்கப்பட வேண்டியவற்றிலே அவர்கள் பெருமை காட்டுகிறார்கள். விழுமியங்கள், அதாவது மதிப்பீடுகள் புரட்டப்படுகின்றன. இது முக்கியம் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். தாங்கள் மாலை பெறுவதுதான் மிகவும் முக்கியமானது என்று எண்ணுகிறார்கள். அது அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவானவர் ஒரு முறை தன்னுடைய சீடர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது சொன்னதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்தவென்று நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆனால் அதற்கு பதிலாக, நாங்கள் என்ன சாதித்து விட்டோம் பார்த்தீர்களா? எங்களைப் போல இதை செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? அவர்களை பார், இவர்களை பார், அவர்கள் எதுவும் செய்வதில்லை, நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் வெட்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை நான் எதையாவது செய்தேன் என்றால் என்னில் வாசம் பண்ணுகிற தேவன்தான் அதை செய்கிறாரே என்று நான் செய்யவில்லை. எனவே நான் செய்யாத காரியத்துக்கு நான் சாதித்து விட்டேன் என்று பெருமை பாராட்டுகிறேன் என்றால் அது வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதானே. வெட்கப்பட வேண்டிய அதற்கு நான் பெருமைப்பட்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பகைஞர் வாழ்க்கை தானே. மேலும் சொல்கிறார், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நித்தியத்தை விட இன்றைய உலகமே அவர்களுக்கு முக்கியம். நல்ல வேலை, பணம், பதவி, அதிகாரம், சமூக அங்கீகாரம், பிறரிடம் மதிப்பு, இவற்றையெல்லாம் பெறுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு நபரிடமிருந்து இன்னொருவர் அவருடைய பணப்பையை அபகரித்து விட்டால் அவர்களை நாம் கேவலமாக பார்ப்போம் அல்லவா? ஆனால் இதே போன்று எவ்வளவு பெரிய அபகரிப்புகளை எல்லாம் இந்த உலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டு பூமிக்கு அடுத்தவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருந்தோம் என்றால்
நாம் கிறிஸ்துவுக்கு பகைஞர்களாக இருக்கிறோம். எந்த வேலையையும் தேவனுக்காக செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சமுதாயத்திற்காக நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது தேவன் விரும்புகிறார். இந்த படத்தில் இருப்பவர் யார் என்று தெரிகிறதா? இவரை பின்னாலே மகாத்மா காந்தி என்று அழைத்தார்கள். 1888ஆம் ஆண்டிலிருந்து 1891 வரை இங்கிலாந்தில் படித்தவர். அதற்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் ஒரு பெரிய முதலாளியிடம் வழக்கறிஞராக வேலை செய்து வந்தார். 1901ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்திற்கு வந்தார். அங்கே அவர் பார்த்த காரியங்கள் அவருக்கு மிகுந்த வேதனையை தந்தன. அங்கே இருந்த கழிப்பறைகள் சுத்தமில்லாமல் இருந்தன. சுத்தம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை என்று அப்படியே விட்டுவிட்டார்கள். கழிப்பறையில் செய்ய வேண்டிய வேலையை எல்லாம் அநேகர் கட்டடத்தின் தாழ்வாரங்களிலே செய்திருந்தார்கள். ஆங்காங்கே கழித்து போட்டிருந்தார்கள். ஆங்காங்கே ஒன்றுக்கு போயிருந்தார்கள். காந்தி என்ன செய்தார் தெரியுமா? இவற்றையெல்லாம் சுத்தம் செய்தார். நான் செய்வேனா? கேட்டு பார்க்கிறேன். இந்த வேலை எனக்கு கீழானது என்று சொல்லும் அகம்பாவத்தை உடைத்திடுகிற தாழ்மைதான் அவர் கொடுத்த செய்தி. 32 வயதில் வழக்கறிஞர் பட்டத்திற்கு படித்தவர் இந்த வேலையை செய்தார். நம்ம எத்தனை பேர் இது போன்ற வேலையை செய்வதற்கு ஆயத்தமாக இருப்போம்? கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்கள் எனப்படுவது கிறிஸ்துவுக்கு பணிவிடைக்காரர்கள் என்ற அர்த்தம். அந்த பணிவிடைக்காரர்கள் மனிதருக்கும் பணிவிடைக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட தன்மை எனக்கு இல்லை என்றால் நான் நல்ல முன்மாதிரி இல்லை. எதையெல்லாம் நல்ல முன்மாதிரி இல்லை என்று நாம் சொல்லிக்கொண்டே போக முடியாது. ஏனென்றால் ஏராளமான தவறுகள் இருக்கின்றன. ஒரு நோட்டு கள்ள நோட்டா நல்ல நோட்டா என்று கண்டுபிடிப்பதற்கு கள்ள நோட்டு எப்படியெல்லாம் அச்சடிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? நல்ல நோட்டு எப்படி இருக்கும், நல்ல நோட்டு எப்படி இருக்கும் என்று தெரிந்தால் கள்ள நோட்டில் சிறு மாற்றத்தையும் கூட நாம் கண்டுபிடிக்க முடியும். எனவே தவறான முன்மாதிரிகள் இருந்துவிட்டு போகிறார்கள். சரியான முன்மாதிரி எப்படி இருப்பார்கள்? சகோதரரே என்கிறார், என்னுடைய குடும்பத்தாரே என்று அழைக்கிறார். நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி, என் நோக்கத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, அந்த நோக்கத்தின்படி நீங்களும் நடவுங்கள். என்னோட கூட என் உடன் நடந்து வாருங்கள் என்று அழைக்கிறார். நான் எங்கே நடக்கிறேன்? எனக்கு லாபமாக இருந்தவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன். இயேசுவை அறிகிற அறிவுதான் எனக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது இயேசுவோடு இருக்கக்கூடிய உறவுதான் எனக்கு மிகவும் முக்கியமானது. மற்ற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய நீதி சுயநீதி இல்லை. நான் சிறந்தவன், நான் திறமையானவன் என்பதை பற்றி நான் பேசுவதற்கு ஆயத்தமாக இல்லை. எனக்கு இருக்கிற நீதி கிறிஸ்துவுடைய நீதி. எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப வேண்டும். அதற்கு நான் தகுதி பெற வேண்டும். நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்ல மாட்டேன். எதற்காக தேவன் என்னை பிடித்தாரோ அதை நான் பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாக நான் தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். முன்னானவைகளை நாடி அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று ஏற்கனவே சொன்னார் அல்லவா? அதுபோன்ற ஒரு வாழ்க்கை அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும் என்று அழைக்கிறார். சரியான முன்மாதிரி இதுதான். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார், பேசுகிறவர்களை அல்ல. நான் அநேக காரியங்களை பேசலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்படி செய்யவில்லை என்றால் நான் நல்ல முன்மாதிரி இல்லை. இப்படிப்பட்டவர்களை கவனமாக நீங்கள் பார்த்து கண்டுபிடித்து யார் நமக்கு சரியான முன்மாதிரியோ அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். தவறான முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடலாம். இயேசு மட்டுமே பரிபூரண முன்மாதிரி. ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் நல்ல முன்மாதிரிகளாக இருக்கிறவர்கள் உண்டு. நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட முன்மாதிரியாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். பரலோக ராஜாவின் வருகை மேல் நமக்கு நம்பிக்கை இருந்தால் பரலோக குடிமக்களாய் இப்பொழுதே நாம் வாழலாம். முன்மாதிரியான நல்லவர்களை பார்த்து முன்மாதிரிகளாக நாமும் வாழ்வோம். யார்தான் ஓரளவுக்காவது நல்ல முன்மாதிரியாக இருக்க முடியும்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் தான் நல்ல முன்மாதிரிகளாக இருக்க முடியும்.
கிறிஸ்தவ குடியுரிமையை பற்றி பவுல் பேசுகிறார். மிக தெளிவாக அவர் சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய குடியிருப்பு, இங்கே குடியிருப்பு என்பதற்கான வார்த்தையை குடியுரிமை என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. அதாவது நாம் பரலோக குடிமக்கள். பிலிப்பி பட்டணமானது ரோமருடைய குடியிருப்பாக மாறியிருந்தது. அங்கிருந்தவர்கள் அநேகருக்கு ரோம குடியுரிமை இருந்தது. அக்காலத்தில் ரோம குடியுரிமை என்பது மிகவும் முக்கியமானது. மற்றவர்களுக்கு இல்லாத பல சலுகைகள் அவர்களுக்கு இருந்தன. பிலிப்பியிலே பவுலை ஒரு முறை சிறையில் அடைத்து விட்டார்கள். பின்னர் விடுதலை செய்து போங்கள் என்று சொன்னபோது, இல்லை இல்லை, நான் ரோம குடியுரிமை பெற்றவன், சீலாவும் ரோம குடியுரிமை பெற்றவன், எங்களை நீங்கள் நடத்திய விதம் தவறானது என்று அவர் கடிந்து கொண்டார். அதிகாரிகள் பயந்தார்கள். ரோம குடிமக்களை விசாரணையின்றி தண்டிக்க முடியாது. நமக்கு பரலோக குடியுரிமை இருக்கிறது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை யோசித்து பாருங்கள். பரலோகவாசிகள் வித்தியாசமானவர்கள். ஆண்டவர் அவர்களுக்காக விசேஷித்த விதத்திலே செயல்படுவதும் உண்மைதான். ஆனால் அந்த குடியுரிமையை உணர்ந்த மக்களாக நாம் வாழ்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். சென்னையில் நான் பல ஐரோப்பியர்களை பார்க்கிறேன். நன்றாக வெயிலடிக்கும், வேர்த்து கொட்டும். அந்த சமயத்தில் டை கட்டி கோட்டு போட்டு நடந்து செல்கிற மனிதர்களை நான் பார்க்க முடிகிறது. அல்லது அறைகளிலே அவ்வாறு உட்கார்ந்திருக்க மனிதர்களை பார்க்க முடிகிறது. இப்பொழுது ஏர் கண்டிஷன் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாத காலத்திலும் இதுபோன்று மக்கள் உடை அணிந்து செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த உடையை நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் இந்த உடை அணிந்தால்தான் சரியானது என்று நினைக்கிறோம் அல்லவா? அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் ஐரோப்பியர்கள் போல் வாழ்வதில் நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அவர்கள் உடுத்துகிற உடை, அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு, அதையெல்லாம் சாப்பிடுவதற்கு நமக்கு மிகுந்த ஆசை இருக்கிறது. ஆனால் பரலோகவாசிகளாக நாம் வாழ்கிறோமா? சென்னையில் பரலோகவாசிகள் என்று நம்மை பற்றி சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர இருக்கிறார். நாம் பூமியில் வாழ்ந்தாலும் பரலோகத்தின் குடிமக்களாகவே அந்த ராஜா வருவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதையும் பவுல் சொல்கிறார். அவர், அதாவது இயேசு, எல்லாவற்றையும், மரணம், சாத்தான், சகல படிப்புகளையும் அவர் வென்றார். அவற்றை எல்லாம் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க வல்லமை அவருக்கு இருக்கிறது. லாசருவை உயிரோடு எழுப்பினார். யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினார். நாயினோர் வாலிபனை உயிரோடு எழுப்பினார். மரணத்தை அவர் கீழ்ப்படுத்தி விட்டார். கெனசரேத்து கல்லறையில் ஒரு மனிதன், பிசாசு பிடித்த மனிதன், யாராலும் நெருங்க முடியாத மனிதன், இயேசுவை பார்த்தபோது அவர் காலின் கீழே உட்கார்ந்தார். பிசாசை வென்றவர். கொந்தளித்த கடலிலே படகில் அவர் அமைதியாக படுத்து பயணம் செய்தார். இயற்கையும் அவருக்கு பணிந்தது. கானாவூரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். கனிதராத அத்திமரத்தை அவர் சபித்த போது அது பட்டு போயிற்று. எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டவருடைய வல்லமையான செயல் உயிர்த்தெழுதலில் வெளிப்படுகிறது. எனவே அந்த உயிர்த்தெழுதலை பெறக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய அற்பமான சரீரத்தை, இந்த சரீரம் அற்பமானது, இதற்கு சோர்வு வரும், நோவு வரும், மூப்பு வரும், சாவு வரும், எல்லாம் நமக்கு வருகின்றன. பவுலை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவருக்கு கூட ஒரு வேதனை இருந்தது. சரீரத்திலே முள் என்கிறார். அது சுகமாக வேண்டும் என்று 3 முறை கேட்டார். ஆண்டவர் சொல்லிவிட்டார், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்கிற அந்த வார்த்தையை நம்பி அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஏனென்றால் ஒரு நாள் வருகிறது, இந்த அற்பமான சரீரம் வித்தியாசமாக மாறும். அது தேவனுடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாறும். அந்த சரீரம் எப்படிப்பட்டது? அழிவற்றது, மகிமை உள்ளது. அந்த நிலைக்கு நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு தேவன் காத்திருக்கிறார். இது நம்முடைய முயற்சியால் நடக்கிற ஒன்று அல்ல. நம்முடைய தற்போதைய பலவீனமான உடலை தமது மகிமை மிக்க உடலுக்கு சமானமாக தேவன் மாற்றப் போகிறார். இந்த மாபெரும் அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் வாழலாம் என்று சொல்கிறார். பிலிப்பியரை பவுல் எப்படி நேசித்தார் என்று பாருங்கள். ஆதலால் என் சகோதரரே, பரலோக குடிமக்களாக வாழ்கிற என் சகோதரரே என்று அழைத்து அவர்களை பற்றி என்னவெல்லாம் சொல்கிறார் பாருங்கள். பிரியமானவர்களே, ஆம், நான் மிகவும் நேசிக்கிறவர்கள், வாஞ்சியானவர்களே, உங்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆசை இருக்கிறது. நான் சீக்கிரமாக வந்து பார்ப்பேன். எனக்கு சந்தோஷமானவர்களே, உங்களை பற்றி கேள்விப்படும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு கிரீடமானவர்களே, நான் ராஜ பதவி வைப்பது போல
உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த படியை கர்த்தருக்குள் நிலைத்தருங்கள். எந்த படியை? ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த படியை. சுயநலம் உள்ள ஊழியக்காரரை விட்டு விலகுங்கள் என்று எச்சரிக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட மனிதர்களாக வாழ்வதற்கு ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்கிறார். இப்படி இருந்தால் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். திராட்சை செடியில் நிலைத்திருக்கிற திராட்சை கொடி கனி கொடுப்பது போல கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருந்தால் நாமும் கனிகளை கொடுப்போம். மறுபடியும் பிரியமானவர்களே என்று சொல்கிறார். மூலமொழியிலே இந்த பிரியமானவர்களே என்கிற வார்த்தை 2 முறை வருகிறது அல்லவா? அந்த 2க்கும் இடையில்தான் மற்ற சொற்கள் எல்லாம் வருகின்றன. இது ஒரு இலக்கிய கட்டமைப்பு, கருத்து வட்டம். ஒரு வட்டமாக நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம். ஒன்றில் ஆரம்பித்து மறுபடியும் அதிலேயே முடிக்கிறார். பிரியம், பிரியம். ஆண்டவருக்கு நம்மேல் எப்படிப்பட்ட பிரியம் இருக்கிறதோ அதே போன்ற ஒரு பிரியத்தை பவுல் பிலிப்பி மக்கள் மேலே வைத்திருந்தார். இப்படியெல்லாம் நாம் அன்பாக இருக்கும்போது நமக்குள்ளாக கருத்து வேறுபாடு வரவே வராதா? வரலாம், வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிலிப்பியிலேயே ஏயோதியால் சிந்திகையால் என்று 2 ஊழியக்காரிகள் இருந்தார்கள். அவருக்கு இடையே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. ஏயோதியாளுக்கு புத்தி சொல்லுகிறேன், சிந்திகையாளுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று மொழியிலே வருகிறது. 2 முறை புத்தி சொல்லுதல் வருகிறது. 2 பேரையும் அவர் மோசமானவர்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் புத்திமதி தேவையான நிலையில அவர்கள் இருக்கிறார்கள். சுவிசேஷ ஊழியத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். அவர்களோடு கூட கிளைமந்து என்கிறவரும் வேலை செய்தாராம். இந்த கிளைமந்து என்பவர் பின்னர் ரோமிலே இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சில சமயங்களில் அதனால் பிரச்சனைகளும் வரலாம். ஆனால் ஒரே ஒரு வழிதான், நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருப்பதனாலே நாம் ஒரே சிந்தை உள்ளவர்களாக மாற வேண்டும். என்ன நமக்கு தெரிகிறது? நல்ல விசுவாசிகளுக்கு இடையேயும் முரண்பாடு வரலாம். தனிநபர் முரண்பாடு சபை ஒற்றுமையை பாதித்துவிடும். எனவே இதை நாம் அனுமதிக்கக்கூடாது. சமாதானம் தேவனுக்கு மிகவும் முக்கியம். ஆனால் ஏரோதும் பிலாத்துவும் ஒற்றுமையானது போல அல்ல. இயேசுவை கொலை செய்வதற்கு ஏரோதும் பிலாத்துவும் ஒற்றுமையானார்கள். அதுபோல ஒற்றுமை நமக்குள்ளாக வரும் என்றால் அது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. இப்படிப்பட்ட ஒற்றுமை இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தாழ்மை தேவை. அந்த தாழ்மையை கிறிஸ்துவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் 2 பேரிடமும் தாழ்மை இருக்க வேண்டும். கிறிஸ்துவிடம் தாழ்மை இருந்தது. ஏரோது பிலாத்துவிடத்தில் ஒற்றுமை இருந்தாலும் தாழ்மை இல்லை. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு உடன்பட்டார்கள். அதனால ஒற்றுமை தேவைதான். அந்த ஒற்றுமைக்கு அடிப்படை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துக் கொள்கிறவர்கள் ஒற்றுமைப்பட்டால் அந்த ஒற்றுமையினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களை விட்டு விலகு என்று தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார். இயேசுவின் பெயரை சொல்வதனாலோ, பாட்டுகள் பாடுவதனாலோ, பிரசங்கம் பண்ணுவதனாலோ ஒருவர் தேவனுடைய பிள்ளையாக மாறப்போவதில்லை. அது தேவபக்தியின் வேஷமாக கூட இருக்கலாம். அதன் பலனை நாம் மறுதளிக்கக்கூடாது. அந்த வசனத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்க வேண்டும். என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் என்று எழுதுகிறார். அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை, தீத்துவாக இருக்கலாம் என்று பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த செடியிலிருந்து உறிஞ்சப்பட்டு வருகிற சத்து நீர் தான் என்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும். நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அது சரியான கருத்தோடு ஒன்றுபட்டு வாழ வேண்டும். ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்கிறது என்கிற நினைவுடன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த ஒற்றுமை ஒரு இடத்தில் ஏற்படாவிட்டால் கிறிஸ்து அங்கே தொடர்ந்து இருப்பாரா? யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவை என் ரட்சகராக நான் அனுபவிக்காவிட்டால் இந்த ஒற்றுமையும் உண்மை சந்தோஷமும் ஏற்படுமா? தேவன் விரும்புகிற நல்ல ஒற்றுமை, தேவன் விரும்புகிற உண்மை சந்தோஷம் வேண்டும் என்றால் கிறிஸ்து என் ரட்சகர் என்பது என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். உண்மை சந்தோஷம் எப்படி கிடைக்கிறது என்பதை போல் சொல்கிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் என்கிறார். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று 2 முறை அவர் சொல்கிறார். ஒரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். சமாதான ஜெபம் என்று இது அழைக்கப்படுகிறது. தேவனே, என்னால் மாற்ற இயலாதவற்றை ஏற்றுக்கொள்கிற அமைதியை, என்னால் மாற்றக்கூடியவற்றை மாற்றுகிற தைரியத்தையும், இவ்விரண்டிற்கும் இடையிலான வேறுபாட்டை அறிகிற ஞானத்தையும் எனக்கு தாரும் என்று ஒருவர் ஜெபிக்கிறார். மாற்ற முடியாததை மாற்ற முடியாது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அதை நினைத்து நம்முடைய அமைதியை நாம் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றக்கூடியதை மாற்ற வேண்டும், அதற்கு நமக்கு தைரியம் வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், மற்றவர்களெல்லாம் நான் மாற்ற முடியாது, என்னைத்தான் மாற்றிக்கொள்ள முடியும். நான் என்னை மாற்றுவதை யோசிக்காமல் மற்றவர்களை மாற்றுவதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன் என்றால் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? எனவே எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது என்பதற்கான வேறுபாடு நாம் அறிந்திருந்தால்தான் நாம் ஞானமுள்ளவர்களாக இருப்போம். இந்த சரியான ஞானம் இருக்கும் என்றால் எதிர்காலத்தை நினைத்து நாம் கவலைப்பட தேவையில்லை. பாடுகளை கூட சமாதானமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். பாவமுள்ள உலகத்தை இயேசு ஏற்றுக்கொண்டது போல நாம் ஏற்க வேண்டுமே. பாவம் இல்லாதவர்களை இயேசு ஏற்றுக்கொண்டார், பாவம் உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். என் விருப்பம் போல அல்ல, உலகம் இருப்பது போல அதை ஏற்க வேண்டுமே. இது எவ்வளோ முக்கியம். நான் உமது சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தால் அனைத்தையும் நீர் சரியாக நடத்துவீர் என்று நான் நம்ப வேண்டுமே. பலருக்கு இந்த நம்பிக்கை இல்லை. நான் தான் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இவ்வாழ்க்கையில் அளவான மகிழ்ச்சி வேண்டும், மறு வாழ்க்கையில் உச்சமான மகிழ்ச்சி வேண்டும். இவை எல்லாவற்றையும் உன் கிருபையினால் எனக்கு தாருமே என்று ஒரு பக்தன் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஸ்தோத்திரம் தேவன் செய்த எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி சொல்வது. ஜெபம் நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை பற்றி பேசுவது. அதற்கான வார்த்தை தான் அங்கே ஜெபம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேண்டுதல் லௌகீக தேவைகளை பற்றியது. இவற்றையெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஜெபத்தை வைத்து பவுல் சொன்னவற்றை புரிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். ஜெபம் என்பது ஆவிக்குரிய தேவைகள் என்று பார்த்தோம் அல்லவா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை இந்த வார்த்தைகள் எல்லாம் காட்டுகின்றன. பரலோகத்தில் இருக்கிறவர் எங்கள் அனைவருக்கும் பிதா. அவருடைய குணம் சரியாக வெளிப்பட வேண்டும். அவருடைய ஆளுகை இந்த பூமியில் நடக்க வேண்டும். அவர் சித்தப்படி நடக்க வேண்டும். லௌகீக தேவைகள் இதுதான் விண்ணப்பம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். உணவு வேண்டும், நல்ல உறவு வேண்டும், பகை இருக்கக்கூடாது, பாதுகாப்பு வேண்டும். லௌகீக தேவைகளை பற்றி அவர் சொல்கிறார். கடைசியில் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆம், தேவன் ஆளுகை செய்வதனால, தேவன் வல்லமையுடையவராக இருப்பதனால, தேவன் மகிமைப்படுவதனால அதை குறித்து ஸ்தோத்திரிக்கும்படியாக சொல்லுகிறார். மகிமையோடு அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அதற்கு முன்னராக இப்போதே அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் வாழலாம் அல்லவா? இவற்றையெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் சொன்னார். தேவனுக்கு எதுவும் தெரியாதா? தேவனுக்கு தெரியாததால் நாம் ஜெபிக்கவில்லை, நமக்கு தெரியாததால் தான் ஜெபிக்கிறோம். புரிகிறதா? எது நமக்கு தேவை என்று நமக்கு தெரியவில்லை, அதனால் கண்டதையும் கேட்கிறோம். எது நமக்கு தேவையோ அதை தேவன் தருவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தது என்றார் நாம் கேட்பது கேட்டபடி கிடைக்காவிட்டாலும் நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் தகவலை எதிர்பார்ப்பதில்லை, உறவை எதிர்பார்க்கிறார். எனவே தேவனிடத்தில் பேசும்போதெல்லாம் தேவனை நாம் நேசிக்கிறோம் என்பதை நம்முடைய பேச்சின் மூலமாக காட்டுகிறோம். ஜெபத்தின் மூலம் அவர் என்ன செய்கிறார்? அவரை சார்ந்து இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய மனதிலே தாழ்மையை உருவாக்குகிறார். எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லாமல் எனக்கு தேவை இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். விசுவாசத்தை வளர்க்கிறார். தேவ சித்தப்படி நடப்பதற்கு அழைக்கிறார். தேவனுக்கு புத்தி சொல்வதற்கு அல்ல, தேவனிடமிருந்து புத்தியை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். அவர் நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. தேவன் தருகிற சமாதானத்தை புரிந்து ஏற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். சிலவற்றை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டுமா?
நம்முடைய சிந்தனை மாறினால்தான் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய செயல்கள் மாறும், நம்முடைய மனநிலையும் மாறும். சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்க வேண்டும், சமாதான சிந்தனையாக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவற்றை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது பொய்க்கு பிதாவாகிய சாத்தான் நம்முடைய பரமபிதாவை பற்றி பல பொய்களை சொல்லியிருக்கிறான். அவர் அன்பில்லாதவர் என்பது அந்த பொய்களிலே ஒன்று. அவர் கொடுங்கோன்மையானவர் என்பது அவன் சொல்கிற பொய். ஆனால் பல சமயங்களில் கிறிஸ்தவ போதகர்களே இந்த பொய்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றை குறித்து அல்ல, இந்த தேவன் நல்லவர் என்பதை நாம் தியானிக்க வேண்டும், தேவனை பற்றிய உண்மைகளை தியானிக்க வேண்டும். பிசாசு சொல்கிறபடி அல்ல, இயேசு சொல்கிறபடி நாம் தியானிக்க வேண்டும். அவைதான் உண்மை உள்ளவை. ஒழுக்கம் உள்ளவைகளை நாம் சிந்திக்க வேண்டுமா? அதாவது பிறரை பற்றிய கௌரவமான மரியாதைக்குரிய எண்ணங்களைத்தான் நாம் தியானிக்க வேண்டும். அவர்களை பற்றி கேவலமான சிந்தனைகள் நமக்கு தேவையில்லை. அதைத்தான் இதற்கான மூல வார்த்தை சொல்கிறது. நீதி உள்ளவை, எனக்கு சரி என்பதை அல்ல, தேவனுக்கு சரி என்பதையே அளவுகோலாக வைத்து நாம் தியானிக்க வேண்டும். சில செயல்கள் எனக்கு சரியாக தெரியலாம், ஆனால் தேவனுக்கு அது சரியாக தெரிகிறதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. அவைதான் நீதி உள்ளவை. தாவீது தன் ஆண்டவருக்காக ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பிய போது ஆண்டவர் நீ அதை கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். தாவீதுக்கு சரி என்று தெரிந்தது ஆலயம் கட்டுவது. இதை யார் தவறு என்று சொல்வார்கள்? ஆனால் தேவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பதிலாக உன்னுடைய மகன் கட்டுவான், அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வரைபடத்தை நான் உனக்கு போட்டு தருகிறேன் என்று ஆண்டவர் போட்டு கொடுத்தார். அப்பொழுது தாவீது, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான பொருட்களை நான் சேகரித்து வைக்கலாமா என்று ஆண்டவரத்தில் கேட்டு ஆண்டவருடைய சம்மதத்தோடு அவற்றை சேகரித்து வைத்ததாக வேதாகமம் சொல்கிறது. இதுதான் நீதி. கற்புள்ளவை. ஒரு செயலை செய்யும் முன் நோக்கம் தூய்மையானதா என்பதை தியானிக்க வேண்டும். நோக்கம் தவறானதாக இருந்தது என்றால் அங்கே கற்பு இல்லை. அன்புள்ளவை. உள்ளத்திற்குள்ளே வெறுப்பும் பகையுமான எண்ணங்களை தியானிக்கக்கூடாது, இரக்கமும் கனிவுமான எண்ணங்களையே தியானிக்க வேண்டும். நற்கீர்த்தி உள்ளவை. வெளியில் சொல்ல வெட்கப்பட வேண்டியவற்றை நாம் தியானிக்கக்கூடாது, நற்பெயர் தரக்கூடிய எண்ணங்களையே தியானிக்க வேண்டும். சிலர் மற்றவர்களுக்கு முன்னராக நடிப்பார்கள், ஆனால் அந்த நடிப்பிற்கு பின்னராக ஒரு தவறான நோக்கம் இருக்கும், உள்ளத்திற்குள்ளே பகை இருக்கும், அவற்றை வெளியில் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடிய நிலை இருக்கும். கிறிஸ்தவர்கள் என்று பேசிக்கொண்டிருப்பதல்ல, உள்ளத்திற்குள்ளே அன்பு இல்லாமல் எத்தனை பேர் மற்றவர்களை கொலை செய்கிறவர்களாக, கொலை செய்ய முற்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஒருவேளை இந்த படத்தில் இருப்பது போல கத்தியை வைத்து ஒருவரை கொலை செய்வதற்கு நாம் முயற்சி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறீர்கள் என்று பவுல் ஒரு இடத்தில் எழுதுகிறார். அப்படிப்பட்ட தன்மை நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் சமாதானம் எப்படி நமக்கு கிடைக்கும்? புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவற்றை சிந்தியுங்கள் என்று சொன்னார். இவ்வளவு நல்லது செய்தால் போதும் என்கிற அளவில் அல்ல, தேவன் எதிர்பார்க்கிற அளவு பெரிய அளவிலான உயர்தரமானவற்றை செய்வதற்கான எண்ணங்களை நாம் தியானிக்க வேண்டும். ஒரு விதவை காணிக்கை போட்டார். 2 காசு மற்றவர்கள் போடுகிற காணிக்கையோடு ஒப்பிட்டால் அது சிறியதாக தெரியலாம். ஆனால் அவளிடத்தில் இருக்கிற அளவை வைத்து பார்த்தால் அவளிடம் இருந்த எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விடுகிறாள். விழுக்காடு அளவில் பார்த்தால் 100% கொடுத்திருக்கிறாள். 1000 ரூபாய் இருக்கிறவர் 10 ரூபாய் காணிக்க கொடுத்தால் அது 1%. ஆனால் 2 ரூபாய் இருக்கிறவர் 2 ரூபாயையும் கொடுத்தால் அது 100%. இவைதான் புண்ணியமானவை. உயர்தரமானவற்றையே நம்ம எப்பொழுதும் யோசிக்க வேண்டும். காணிக்கையில் மாத்திரமல்ல, எல்லா செயல்களிலும். புகழ், எதை புகழ் என்கிறோம்? மனிதனுடைய கைதட்டலைத்தான் நாம் புகழ் என்கிறோம். ஆனால் தேவனுடைய பாராட்டுதலை எதிர்பார்த்து நாம் செயல்பட வேண்டும். எத்தனை பேர் நம்மை பின்பற்றுகிறார்கள் என்பது முக்கியமில்லை, தேவன் நம்முடைய செயலை பார்த்து என்ன நினைக்கிறார் என்பதுதான் முக்கியம். நம்முடைய நோக்கம் இப்படிப்பட்டதாகவே இருக்கும் என்றால், நம்முடைய சிந்தனைகள் இப்படிப்பட்டவைகளாகவே இருக்கும் என்றால் சமாதானம், பூரண சமாதானம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்கிறார். பவுல் எவ்வாறு உலக ஆதாயங்களை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணி கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதையே
லாபம் என்று எண்ணி செயல்பட்டாரோ அதுபோல செயல்படுவதற்கு நாம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? போதகர் பவுலுக்கு அந்த சமாதானம் இருந்ததா? இதையெல்லாம் போதித்த பவுல் அப்படிப்பட்ட சமாதானத்தோடு இருந்தாரா? மன ரம்யமாய் அவர் இருந்ததாக அவர் எழுதுகிறார். அதற்கான வழி என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து எனக்கு பலன் தருகிறார் என்பது சொல்வது மாத்திரமல்ல, இன்னொன்றையும் சொல்கிறார், எனக்கு பலம் இல்லை என்பதையும் சொல்கிறார். இந்த படத்தை பாருங்கள். ஒரு கல்லை தூக்குவதற்கு பையன் முயற்சி எடுக்கிறான். அப்பா உதவி செய்கிறார். அப்பா தான் உதவி செய்கிறார். அப்பா தான் அந்த கல்லை தூக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் மகன் நினைத்துக் கொள்கிறான், நான் செய்கிறேன். என்னுடைய மகன் சிறியவனாக இருந்தபோது இது போன்று நடந்திருக்கிறது, நான் செய்து விட்டேன் என்ற பெருமை சிறு பிள்ளைகளுக்கு வருவதை நான் பார்த்திருக்கிறேன். நான் செய்தது நானாக இருக்கும். அதுபோல தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளுக்கெல்லாம் நான் பெருமை பாராட்டக்கூடாது என்பதை பவுல் உணர்ந்திருந்தார். நான் ஏதாவது செய்தால் அது கிறிஸ்து எனக்கு தருகிற பலத்தினாலே நான் செய்தது. எதையும் செய்ய வேண்டும் என்றால் அவர் பலன் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இந்த எண்ணத்தோடு தான் பவுல் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். பிலிப்பியருக்கும் பவுலுக்கும் இருந்த உறவு எத்தகையதாக இருந்தது தெரியுமா? அவர் சொல்கிறார், ஆரம்பத்தில் சுவிசேஷ ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் பிலிப்பியர் மாத்திரம்தான் பவுலுக்கு ஒத்தாசையாக இருந்தார்கள். மற்ற சபையினர் அப்படி இல்லை. பவுல் தெசலோனிக்கேயில் இருந்த சமயத்தில் குறைச்சலை நீக்குவதற்கு பிலிப்பியர் 2 தரம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். பவுலுக்கு உபத்திரவம் வந்தபோது பிலிப்பியர் அதற்கும் உடன்பட்டார்கள். பவுலை விசாரிப்பதற்கு இப்பொழுது மறுபடியும் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இப்படி செய்ய முன்பே அவர்களுக்கு எண்ணம் இருந்தது, வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்பொழுது வாய்ப்பு கிடைத்த மாத்திரத்தில் அதை செய்து விட்டார்கள். சிறைச்சாலையில் இருந்த பவுலுக்கு தேவையான பண உதவிகளை எப்பாப்பிரோத்தித்துவின் மூலமாக அவர்கள் கொடுத்திருந்தார்கள். எனக்கு எல்லாம் கிடைத்தது. என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்தித்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், நான் தேவனுடைய பிள்ளைகளை தாங்கும்போது தேவனுக்கு நாம் பலியிடுகிறோம். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். என்ன சொல்கிறார்? இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், நீங்கள் இன்னும் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட உதவி கேட்கல. நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் இங்கே நான் பட்டியல் போட்டிருக்கிறேன். ஏன்னா மறுபடியும் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லை, நீங்கள் செய்ததற்கு தேவன் உங்களுக்கு பலன் தர வேண்டும். என்ன பார்வை பாருங்க, என்ன பார்வை. ஏன் அவர் சொல்கிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என்ன நிலைமை என்பது என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கப் போவதில்லை. தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், பரிபூரணம் அடையவும் தெரியும், குறைவுபடவும் தெரியும். எதுவும் என்னை பாதிக்காது. பிலிப்பியர் செய்தவற்றையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியது. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சிருஷித்தவர் இயேசு. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்கு அவரால் முடியாதா? நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும். அப்பொழுது அவருடைய நாமம் பிரகாசிக்கும், அவருடைய தன்மை பிரகாசிக்கும். செல்வம் இருக்கும்போது அது எப்போது வேண்டுமானாலும் மறையலாம் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நான் பிறக்கும்போது இந்த உலகத்தில் எதையும் கொண்டு வந்ததில்லை, கல்லறைக்கு ஒன்றையும் கொண்டு போகப் போவதும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்கிற எண்ணம் எப்பொழுதும் எனக்கு இருக்க வேண்டும். எவையெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ அவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்கள். அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஏன் கேட்க வேண்டும்? அப்படியாக நாம் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒரு அப்பா என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளை தனக்கு தேவையானவற்றை உங்களிடத்தில் கேட்காமல் மற்றவரிடத்தில் கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? தேவனும் உங்கள் அப்பா தானே, உங்களுக்கு வேண்டியவற்றை நீங்கள் அவரிடத்தில் கேட்கலாம் அல்லவா? தேவனுடைய சித்தம் என்று அறிந்திருக்கிற விஷயங்களை கூட பெரும்பாலும் நாம் கேட்கறது இல்லை. தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளாததால் நாம் அவற்றை பெறுவதும் இல்லை.
நாம் கேட்டால் கட்டாயமாக கிடைக்கக்கூடியவை என்று சில இருக்கின்றன. சிலை கட்டாயமாக இருக்க தேவையில்லை. ஏனென்றால் எது நல்லதோ அதைத்தான் அவர் தருவார். ஆனால் நம்முடைய பாவ மன்னிப்பு, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்கான பலன், மோசமாக நம்மை நடத்துகிறவர்கள் மேல் அன்பு காட்டுவது, சவாலான சூழ்நிலைகளில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஞானம், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவு, இவற்றையெல்லாம் கேட்டால் நிச்சயமாக அவர் தருவார். நாம் கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆயத்தமாக இருக்கிறோம்மா? எல்லாவற்றிலும் தேவனோடு நாம் பேசினால் எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம். ஜெபம், விண்ணப்பம், வேண்டுகோள் என்பதெல்லாம் தேவனோடு பேசுதலாகும். அப்படி தேவனோடு நாம் பேசும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அனைத்திலும் திருப்தி கிடைக்கும். அனைத்தையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று நாம் நம்பலாம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொன்னார். எனக்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அப்பொழுது ஜேம்ஸ் பள்ளியில் ஆசிரியராக நான் பணியாற்றி வந்தேன். ஒரு திங்கட்கிழமை என்னுடைய அம்மா என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். எனக்கு நாளைக்கு ஒரு 75 ரூபாய் வேண்டும், எப்படியாகிலும் ஏற்பாடு செய்தா என்று கேட்டார்கள். எனக்கு அப்பொழுது சம்பளம் 250. அதில் பாதி ஏற்கனவே முன்பணமாக வாங்கியாகிவிட்டது. மீதி பாதியை மாத கடைசியில் தான் தருவார்கள். எனவே அலுவலகத்தில் சென்று முன்பணம் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அம்மாவுக்கு எப்படியும் கொடுத்தாக வேண்டும். திங்கட்கிழமை ஒரு கடிதம் வந்தது. அம்மா வந்து சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். மதியத்தில் ஒரு கடிதம் வந்தது. கடிதத்தை உடைத்து பார்த்தால் உள்ள 100 ரூபாய்க்கு செக் இருந்தது. எனக்கு சந்தோஷம். காலையில் ஜெபித்தால் மதியத்தில் பதில் வந்துவிட்டது. பிறகு சாத்தான் மெதுவாக என்னுடைய காதலை கிசுகிசுத்தான். என்ன இன்னைக்கு காலையில் தானே ஜெபம் பண்ணேன், இது பெங்களூர்லேருந்து வந்திருக்குது, போன வாரம் புதன்கிழமை அனுப்பியிருக்கிறார்கள், உன்னுடைய ஜெபத்திற்கு இது பதில் இல்லை, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்கிற நிலைதான் இது, மிகுந்த சந்தோஷப்படாதே என்று சாத்தான் காதலை கிசுகிசுத்தான். இந்த பணத்தை எனக்கு அனுப்பினவர் போதகர் ஒய்ஜி தாமஸ் அவர்கள். சில நாட்களுக்கு முன்னராக அவர்கள் பள்ளிக்கு வந்திருந்த போது வழியில் சென்ற என்னை கூப்பிட்டார்கள். உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். சொன்னேன். ஓ சரி, அவ்வளோதான் எனக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு. அவர் யார் என்பது கூட எனக்கு அப்பொழுது தெரியாது. நான் சற்று தூரம் சென்ற பிறகு ஒரு ஆசிரியர் பாஸ்டர் ஒய்ஜி தாமஸ் உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ இவர் தான் பாஸ்டர் ஒய்ஜி தாமஸா என்று அப்பொழுது தான் அவர் யார் என்பது எனக்கு தெரியும். அவர் தான் இந்த பணத்தை அனுப்பியிருந்தார். உனக்கு இந்த பணம் தேவை என்று உணர்த்தப்பட்டேன், அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தார்கள். ஆனால் பிரச்சனை என்ன, இந்த வாரம் திங்கட்கிழமை ஜெபம் பண்ணியிருக்கிறேன், போன வாரம் புதன்கிழமை அங்கே செக் அனுப்பியிருக்கிறாங்களே. அப்படியே ஏசாய புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்த போது தான் அன்றைக்கே வாசனத்தை பார்த்தேன். கேட்பதற்கு முன்னராக, கூப்பிடுகிறதுக்கு முன்னராக அவர் பதிலளிப்பார். என்னுடைய தேவை என்ன என்பது இந்த ஆண்டவருக்கு தெரியும். நான் கேட்டுத்தான் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் கேட்பது என் அப்பாவிடத்தில் கேட்காமல் நான் வேறு என்ன செய்ய முடியும்? அவ்வளோதானே. இந்த தேவன் சதா காலம் நமது தேவன். ஜெபம் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஜெபம் என்பது எவ்வளோ பெரிய சமாதானத்தை எங்களுக்கு தர முடியும் என்கிற புரிந்து கொள்ளுதலை இந்த நாளிலே நீர் தயவாய் எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நல்ல முன்மாதிரிகளாக வாழ வேண்டும். எங்கள் ஊழியம் வயிற்றுக்காக அல்லாமல் உமக்காக இருக்க வேண்டும். எங்கள் ஊழியம் எங்கள் சுயநலத்துக்காக அல்ல, உம் நாமம் மகிமைப்படுவதற்காக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் மேலே பொழிந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.